தமிழக தேர்தல்களும் சூடுபிடித்து வாக்கு எண்ணிக்கைக்காக காத்திருக்கும் வேளையில் திமுகவின் அதிகார மையமான அண்ணா அறிவாலயத்தில் அரங்கேறிய ரகசிய விசாரணை ஆளுங்கட்சி வட்டாரத்தில் பெரும் நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய 4 முக்கிய மாவட்டங்களில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர்கள் தங்கள் சொந்த கட்சியினரே தங்களுக்கு எதிராக உள்ளடி வேலைகளில் ஈடுபட்டதாக தலைமைக்கு அதிரடி புகார்களை அனுப்பியுள்ளனர். இதன் பின்னணியில் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் வேட்பாளர்கள் கொட்டி தீர்த்த தகவல்கள் மூத்த அமைச்சர்களை அதிர வைத்துள்ளது. குறிப்பாக பெரம்பூர் தொகுதி வேட்பாளர் RT சேகர் முன்வைத்த புகார்கள் கூட்டத்தில் அனலை பறக்கவிட்டுள்ளது. உதயநிதியின் நேரடி பார்வையில் இருந்த தொகுதிகளிலேயே கடைசி 3 நாட்களில் கட்சி நிர்வாகிகள் ஒத்துழைப்பு வழங்காமல் முடங்கியது தலைமையின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. துரோகிகளின் பெயர்களை தனிப்பட்ட முறையில் தெரிவிக்கிறேன் என்று வேட்பாளர்கள் ஆவேசப்பட்ட நிலையில் தேர்தல் பணிகளில் தொய்வை ஏற்படுத்திய நிர்வாகிகள் யார் என்ற பட்டியலை தற்போது ஸ்டாலின் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் மூத்த அமைச்சர்களான சேகர் பாபு, தாமோ அன்பரசன், ஆவடி நாசர் மற்றும் சுதர்சனம் ஆகியோருக்கு எதிராக பெரும்பாலான புகார்கள் திரும்பியுள்ளதாக அறிவாலய வட்டாரங்கள் கசைகின்றன. மாவட்ட பொறுப்பாளர்களாகவும் அமைச்சர்களாகவும் இருப்பவர்கள் தங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி வேட்பாளர்களுக்கு முட்டுக்கட்டை போட்டதாக கூறப்பட்டும் இந்த குற்றச்சாட்டுக்கள் முதல்வர் ஸ்டாலினை கடும் கோபத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. வாக்குப்பதிவு முடிந்த கையோடு உதயநிதி துபாய் சென்றிருந்தாலும் கிளம்புவதற்கு முன்பே இந்த உள்ளடி விவகாரங்கள் குறித்து முதல்வரிடம் பேசப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம இது குறித்த விரிவான அறிக்கை அளித்தே சென்றதாகவும் தெரிய வந்திருக்கிறது. வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக காணப்பட்டாலும் சொந்த கட்சியினரின் இந்த துரோகம் திமுக தலைமைக்கு பெரும் அதிர்ச்சியை தந்துள்ள நிலையில் தமிழக அமைச்சரவையில் விரைவில் அதிரடி மாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. தேர்தலுக்கு பிந்தைய இந்த ஆய்வு கூட்டத்தின் எதிரொலியாக கட்சிக்கு விசுவாசமாக செயல்படாத சில அமைச்சர்களின் பதவிகள் பறிக்கப்பட்டு அவர்களுக்கு கல்தா கொடுக்கப்படலாம் என்ற தகவல் அமைச்சரவை சகாக்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயங்க. அது மட்டும் இல்லாம மற்றொரு புறமும் தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்ததும் அரசியல்களம் புதிய கணக்குகளால் கசிந்து கொண்டிருக்கிறது. அதிகரித்த வாக்கு சதவிகிதமும் இளைஞர்களின் உற்சாக பங்கேற்பும் கட்சிகளுக்கு புதிய சவால்களை உருவாக்கியுள்ளன. குறிப்பாக முதல் முறை வாக்காளர்கள் எவ்வாறு முடிவை மாற்றுவார்கள் என்ற எதிர்ப்பு அதிகரித்துள்ளது. மே 4ஆம் தேதி நடைபெறும் எண்ணிக்கையை நோக்கி அரசியல் தரப்புகள் கணக்கு போட்டியில் தீவிரமாகவே உள்ளன. இந்த தேர்தலில் 30 வயதுக்குட்பட்டவர்களின் பங்கேற்பு குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. இதனால் வழக்கமான வாக்குமுறை மாறியிருக்கலாம் என அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன. குறிப்பாக இளைஞர் வாக்கு எந்த கட்சிக்கு சாதகமாக மாறும் என்ற கேள்வி முக்கியமானதாகியுள்ளது. இதையடுத்து முக்கிய கட்சிகள் தங்களின் தரவுகளை மீள ஆய்வு செய்து வருகின்றன. தகவலின்படி ஆளும் கட்சிக்கு எதிரான சில அதிருப்தி வாக்குகள் நேரடியாக எதிர்கட்சிக்கு செல்லலாம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு மாறியிருக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கான நலத்திட்டங்கள் தங்களுக்கு ஆதரவாக இருப்பதாக திமுக தரப்பு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் சிறுபான்மை மற்றும் சில சமூக வாக்குகளும் மாற்றம் கண்டுள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். திமுகவின் உள்துறை மதிப்பீட்டின்படி விஜய் கட்சிக்கு அதிகபட்சம் 8% வாக்குகள் கிடைக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த வாக்கு பிரிவு நேரடியாக DMK வெற்றியை பாதிக்காது, மாறாக எதிர்கட்சியின் வாக்கு வங்கியை சிதைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் மீண்டும் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு திமுக கூட்டணிக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கை நிலவுகிறது. ஆனால் முன்பு எதிர்பார்த்த 200 இடங்களின் இலக்கு குறைய வாய்ப்புள்ளதாகவே கூறப்படுகிறது. தற்போதைய கணிப்பின்படி திமுக கூட்டணி சுமார் 160 இடங்கள் வரை வெற்றி பெறலாம். அதுல திமுக தனியாக 135 முதல் 140 இடங்கள் கைப்பற்றும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதே போன்ற தகவல்கள் உளவுத்துறை அறிக்கையிலேயும் இருப்பதாக கூறப்படுவதால் முடிவை நோக்கி அரசியல் தரப்புகள் கவனத்தோடு காத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறதுங்க. அதே நேரம் பார்த்தோம் அப்படின்னா
அரசியல் களம் அதாவது வாக்குப்பதிவு முடிந்த முடிவுகளுக்காக தமிழகம் காத்திருக்கும் நிலையில் அறிவாலயத்தினுடைய கதவுகள் திடீரென மூடப்பட்டு நடத்தப்பட்ட ரகசிய விசாரணை திமுகவின் மூத்த அமைச்சர்களையே அதிர வைத்துள்ளது. சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 4 முக்கிய மாவட்டங்கள்ல திமுக வேட்பாளர்களுக்கு எதிராக சொந்த கட்சியினரே உள்ளடி வேலைகளில் ஈடுபட்டது அம்பலமாகியும் இருக்கின்றது. அதே போல இது குறித்த பிரத்யேக தகவலும் ஒன்று தமக்கு கிடைத்தும் இருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர்களை அறிவாலயத்திற்கு அழைத்து ஆலோசித்துள்ளார் திமுக தலைவர் ஸ்டாலின். இந்த மாவட்டங்களில் போட்டியிட்டிருக்கக்கூடிய திமுக வேட்பாளர்கள் தேர்தல் முடிந்ததுமே கட்சி தலைமைக்கு அனுப்பியுள்ள புகார்களின் அடிப்படையிலேயே அவர்கள் அறிவாலயத்திற்கு அழைக்கப்படுவார்களாம். அது மட்டுமல்ல, சென்னை மற்றும் சென்னை புறநகர் தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் பலர் உதயநிதியின் நேரடி கண்காணிப்பிலும் அவருக்கு நெருக்கமானவர்களாகவும் இருப்பதால் கடைசி 10 நாட்கள் தொகுதிகளுக்குள் திமுகவினரே ஒத்துழையாமை நடத்தி வந்ததை உதயநிதியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அதுவும் கடைசி 3 நாட்கள் இது அதிகமாக இருந்ததையும் உதயநிதியிடம் தெரிவித்துள்ளனர். உடனே இதனை ஸ்டாலினிடம் விவாதித்தும் இருக்கிறார் உதயநிதி. அதாவது 23ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிந்ததும் அன்றைய இரவு துபாய்க்கு பறந்தார் உதயநிதி. அதற்கு முன்னதாகவே இந்த உள்ளடிகளை ஸ்டாலினிடம் தெரிவித்து விட்டுதான் சென்றாராம். அதன் பிறகே வேட்பாளர்களை அறிவாலயத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். அந்த ஆலோசனையில் பெரம்பூர் தொகுதி குறித்துதான் முதல்ல கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஸ்டாலின். அப்போது பெரம்பூர் தொகுதி வேட்பாளர் RT சேகர் தொகுதிகளுக்குள் நடக்கும் எனக்கு எதிரான உள்ளடி வேலைகளை அறிந்த சின்னவர் அதாவது உதயநிதி, தொகுதி பொறுப்பாளர் கிரிராஜன் சரியாக ஒத்துழைப்பு தராததால் அவரை மாற்றிவிட்டு ஜோயல் மற்றும் செந்தில் உதயநிதியின் உதவியாளர் தலைமையில் ஒரு குழுவினரை அனுப்பி தொகுதி பணிகளை கவனிக்க வைத்தார். அவர்கள் இருந்தவரை தொகுதிகளுக்குள் தலைகாட்டிய தொகுதி நிர்வாகிகள் வட்டம் மற்றும் பகுதி 21ஆம் தேதி இரவில் இருந்து எந்த வேலையையும் பார்க்கவே இல்லை. இதற்கு காரணம் யார் என்பதை இந்த கூட்டத்தில் வெளிப்படையாக சொல்ல இயலவில்லை. தலைவர் அனுமதித்தால் தனிப்பட்ட முறையில் தங்களிடம் தெரிவிக்கிறேன் என சொல்லியிருக்கிறார். இதே ரீதியில்தான் மற்ற தொகுதிகளின் வேட்பாளர்களும் புகார் வாசித்துள்ளனர். குறிப்பாக இந்த புகார்கள் அமைச்சர்கள் சேகர் பாபு, தாமோ அன்பரசன் மற்றும் ஆவடி நாசர், சுதர்சனம் ஆகியோருக்கு எதிராகவே சொல்லப்பட்டுள்ளது என்கிறார்கள் உடன்பிறப்புகள். பெரம்பூர் மட்டுமல்லாது மற்ற தொகுதிகளின் வேட்பாளர்களும் இதேபோன்ற புகார்களை வாசித்திருக்கார்களாம். குறிப்பாக அமைச்சர்கள் சேகர் பாபு, தாமோ அன்பரசன், ஆவடி நாசர் மற்றும் சுதர்சனம் ஆகியோருக்கு எதிராகவே பெரும்பாலான புகார்கள் முழங்கி வருவதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தலைவர் அனுமதித்தால் அந்த துரோகிகளினுடைய பெயர்களை தனியாக சொல்கிறேன் என்று வேட்பாளர்கள் ஆவேசப்பட்ட நிகழ்வுகள் கட்சியின் மூத்த தலைவர்களையே அதிர வைத்துள்ளது. ஒருபுறம் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக கூறப்பட்டாலும் மறுபுறம் சொந்த கட்சி நிர்வாகிகளே கடைசி கட்டத்தில் கைவிட்டது திமுக தலைமைக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்ல, தமிழக அமைச்சரவையில் விரைவில் அதிரடி மாற்றங்கள் நிகழும் என்றும் ஒரு சில அமைச்சர்களின் பதவிகள் பறிக்கப்பட்டு அவர்களுக்கு கல்தா கொடுக்கப்படலாம் என்றும் அரசியல் வட்டாரத்தில் தகவல் கசிந்து வருகின்றன. ஆனால் இப்போது அறிவாலயத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட வேட்பாளர்களை நேரடியாக அமைச்சர்களுக்கு எதிராக புகார்களை வாசித்திருப்பது திமுக தலைமைக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.